இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எடி என்னாச்சு சார்? நானும் சீனியரும் லைன்ல தான் இருக்கோம். எஸ் சார். அந்த ப்ரூஸ்லி திடீர்னு எங்க ரிலேஷன் வீட்டுக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டான் சார். இப்போ எப்படி நீங்க அங்க போக போறீங்க? எப்படி அந்த ப்ரூஸ்லியை பிடிப்பீங்க? எங்களால தானே சார் உள்ள போக முடியாது. ஆனா அந்த ப்ரூஸ்லிய வெளியே வர வைக்க முடியும். புரியல சார், எங்க டீம் அந்த லொகேஷனுக்கு அனுப்ப போறோம். அந்த லொகேஷனை 24x7 வாட்ச் பண்ணி அவனாவே வெளியே வர மாதிரி பண்ண போறோம். அந்த ப்ரூஸ்லிய வச்சுதான் இந்த பாம் மேட்டரை பிளான் பண்ணிருக்காங்க. அதனால அவன் இல்லாம அந்த வர்மாவாலையும் சரி, அந்த மிஸ்டர் எக்ஸாலையும் சரி எதுவுமே பண்ண முடியாது சார். நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா நமக்கு முன்னாடி வர்மாவோ இல்ல அந்த எக்ஸோ அவனை தூக்கிட்டா? விட மாட்டோம் சார். எங்களுக்கு முன்னாடி அந்த எம்மனே வந்தாலும் சரி, அந்த ப்ரூஸ்லிய தூக்க விட மாட்டோம். ஓகே எடி, ஐ ட்ரஸ்ட் யூ. ஐ ட்ரஸ்ட் யூ டீம். கோ அஹெட். ஒரு முக்கியமான விஷயம், அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அந்த ப்ரூஸ்லி எனக்கு உயிரோட வேணும். அவன் உயிரோட இருந்தாதான் மிஸ்டர் எக்ஸையும் வர்மாவையும் பிடிக்க முடியும். உங்க டீமுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே. சீனியர் சொல்லு எடி. நம்ம டீமை கான்ஃபரன்ஸ்ல கனெக்ட் பண்றேன். ஹலோ பைரவி, ஜான், சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. அந்த ப்ரூஸ்லி ரொம்ப டேஞ்சரான கிரிமினல். அவனை ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். அத நீங்க தான் பண்ண போறீங்க. ஓகே ஓகே ஏடி. இப்போ நாங்க என்ன பண்ணனும்? அந்த ப்ரூஸ்லிய வீட்டை விட்டு வெளியே வர வைக்கணும். நாங்க பாத்துக்கறோம் ஏடி. குட். லொகேஷன் ஷேர் பண்றேன். இமிடியேட்டா அங்க போங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். ஓகே ஓகே ஏடி. சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ஜி. எல்லாமே ஆக்சிடென்டா நடந்ததுதான். ஆக்சிடென்ட் நடந்துச்சா? ஆக்சிடென்ட் நடந்தா செத்து தொலைக்க வேண்டியதுடா. மாடையா நம்பி உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தா அவ புலி ஏலியன் பேசிக்கிட்டு இருக்க. யூஸ்லெஸ் ஃபெலோ. நான் தான் அப்பவே சொன்னேன்டா உன்கிட்ட. அப்புறம் ஏன்டா அவளை கேர்லெஸ்ஸா இருந்த? ரொம்ப திட்டாதீங்க ஜி. அவ புலினா நான் ப்ரூஸ்லி. இன்னும் 1 ஹவர்ல வெளியே வந்து நீங்க சொன்ன வேலையை நான் கச்சிதமா முடிக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அடச்சி வாய மூடு. சொன்ன வேலையை பிரச்சனை இல்லாம டைமிங்ல முடிக்கிறதுக்கு துப்பு இல்ல. இதுல ஏலி புலி ப்ரூஸ்லின்னு ரைமிங்ல வேற பேசுறியா? டேய், நீ அப்பெல்லாம் சாதாரணமா வெளியே போயிட முடியாது. போலீஸ் உன்னை ஆல்ரெடி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. என்ன ஜி சொல்றீங்க? வெளியே அட்டி பாடுறா. டேய் பார்த்தல்ல? ஜி. டேய் ப்ரூஸ்லி, அந்த புலி தான் அங்க பதுங்கி இருக்கணும். தப்பி தவறி கூட வெளியே காலடி எடுத்து வச்சிடாத. நான் சொல்ற வரைக்கும் அங்கேயே இரு. அதான் உனக்கு சேஃப். நான் மறுபடியும் கால் பண்றேன். ஓகே? ஓகே ஜி. உனக்கு நல்லா சேஃபா தான் இருக்கும்ல? என்ன ப்ராப்ளம்லாம் எனக்கு தானே. எப்படி நான் வெளியே போவ? வெளியே இருக்கிற சிச்சுவேஷனை பாத்தியா? கண்டிப்பா இப்போதைக்கு போக முடியாது. ஆனா இப்படியே இருந்தா என் உயிர் போயிடும். ஜமுனா, ஜமுனா, ஜமுனா. என்ன? நானும் அம்மாவும் திண்டிவனம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். திண்டிவனமா? என்ன திடீர்னு? அங்க அம்மாவோட பூர்வீக சொத்து ரொம்ப நாளா இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அது நல்ல விலைக்கு வந்தா வித்துடலான்னு நானும் அம்மாவும் பேசியிருந்தோம். இப்போ அத ஒரு நல்ல விலைக்கு வாங்க ஆள் வந்திருக்கு. அதான் அத பேசி முடிச்சிடலான்னு தான் போய்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த இடத்தை விக்கிறதுக்கு என்ன அவசியம்? ஜமுனா, ரித்திகாக்கு கல்யாணம் நடக்க செலவு நிறைய இருக்கும்ல, அதை எப்படி சமாளிக்கிறது? அதுக்காகத்தான் இந்த நிலத்தை வித்தா கல்யாணத்துக்கு உதவியா இருக்குமேன்னு நாங்க கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஏங்க, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சு பேசுறீங்களா? ஏங்க, நாம ரித்திகாவை கட்டி கொடுக்கறது எப்படிப்பட்ட ஃபேமிலின்னு தெரியும்ல. நாம அவங்க அளவுக்கு வேணா இல்லாம போலாம். அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்ச அளவுக்காவது நம்ம பொண்ணு ரித்திகாவுக்கு எந்த குறையும் இல்லாம நம்ம செஞ்சு அனுப்பணும் இல்லங்க. அதைத்தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க பெரிய இடம்னு
நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரித்திகாவுக்கு எந்த குறையும் இல்லாம அனுப்பி வைக்கணும். அதுக்காகத்தான் அந்த நிலத்தை வித்தா ரித்திகா கல்யாணத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நான் சொல்ல வரதே உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். எந்த குறையும் இல்லாம அனுப்புறதுன்னா மானத்திலையும் கௌரவத்திலையும் எந்த குறையும் இல்லாம அனுப்புறது. அதுக்கு அதான் அர்த்தம். நாம இப்ப இருக்கிறதே வாடகை வீடு. நமக்குன்னு சொந்தமா இருக்கிறதே அந்த ஒரு இடம் மட்டும் தாங்க. இப்ப அதையும் வித்துட்டா மாப்பிள்ளை வீட்டுல நம்மளை பத்தி என்னங்க நினைப்பாங்க? அவங்க ஒன்னும் அப்படி நினைக்கிற மாதிரி ஆளுங்களா என் மனசுக்கு படல. இத பாரு, நம்ம குடும்பத்தோட நிலைமையெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இங்க பாருங்க, அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, வெறும் கையோட அந்த வீட்டுக்கு போய் வாழறது என் பொண்ணுக்கு கௌரவம் இல்லைங்க. டீச்சர் அம்மா, உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கேக்குதா இல்ல கேட்காத மாதிரி இருக்கீங்களா? ஏய், அவகிட்ட என்னடி கேட்டுட்டு இருக்க? அதான் நான் சொல்றேன்ல, அது அர்ச்சனா வாங்கி போட்ட இடம். அது என்னைக்கு இருந்தாலும் அயலிக்கு மட்டும்தான் சொந்தம். பாட்டி, ஒரு நிமிஷம் அமைதியா இரு. இது ஏன் குடும்பம். ரித்திகா என் தங்கச்சி. அவளுக்காக ஏன் பேர்ல இருக்கிற இடத்த கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஏய், உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? அதான் அவளே சொல்லிட்டால, போய் அந்த இடத்தை விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவ சொல்லிட்டா உடனே நாங்க செஞ்சிருவோமா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த இடத்தை விக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். இத பாருங்க, உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த சொத்து அயலியோடது. அதை விக்கிறத பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்குமே இங்க உரிமை கிடையாது. அதே மாதிரி ரித்திகாவோட கல்யாணத்துக்காக அம்மாவோட பூர்வீக சொத்தை நாம விக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதனால அயலி சொத்தை பத்தி இனிமே பேசுற வேலையெல்லாம் இதோட விட்டுறணும், சரியா? உங்களுக்கு யாருக்கு இஷ்டம் இருந்தாலும் சரி, இஷ்டம் இல்லைனாலும் சரி, இதுதான் எங்க 2 பேரோட முடிவு. புரிஞ்சுதா? ஐலி, அந்த ப்ரூஸ்லி பத்தி ஏதாவது அப்டேட் வந்துச்சா? இல்ல சீனியர், ஆனா அவன் அந்த வீட்ல தான் ஏதோ ஒரு ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்கான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சீனியர், அந்த போட்டோகிராஃபர் அஜித் தான் கால் பண்றான். அட்டெண்ட் பண்ணி என்னன்னு கேளு. ஹலோ, சொல்ல அஜித். அக்கா, அந்த அப்துல்லா வெளியூர் போயிட்டாக்கா.